6வது திருவசனம், பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர், இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அருவருக்கிறார். இந்த உலகத்துல அப்பேற்பட்ட சிந்தை உடையவர்களை ஆண்டவர் வெறுக்கிறார். ஒரு சூதுள்ள எண்ணமுள்ள ஒருவரை ஆண்டவராகிய கர்த்தர் வெறுக்கிறார். எப்போதும் டிரான்ஸ்பரண்ட் லிவிங், ஒரு ஓப்பன் ஹார்ட்டட், ஒரு உண்மையை பேசக்கூடிய ஒரு ஆத்மாவை ஆண்டவர் தேடுகிறார். இந்த நாளில் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, ஒருவேளை அது எனக்கும் எங்களுக்கும் அது இருந்தால் அதை நீங்கள் எடுத்துருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். யாருக்கெல்லாம் அப்படி இருக்கோ ஆண்டவரே அதை நீங்கி போகட்டும்னு சொல்லி இந்த நாளில் நம்ம ஜெபிக்க நம்ம பார்க்குறோம். பாருங்களேன், 9வது திருவசனம் கூட என்ன சொல்லுகிறதுன்னு, அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். உலகம் அப்படியாய் நிறைந்திருக்கிறது. பிசாசு அப்படி கட்டி வைத்திருக்கிறான். எல்லாரையும் பிசாசு கட்டி வைத்திருக்கிறான். வாயை திறந்த உடனே ஒரு பொய் பேசுகிற சூழ்நிலை, வாயை திறந்த உடனே ஒரு இச்சகம் பேசுகிற ஒரு காரியங்கள், ஒரு மனது அந்த சூதினால் நிறைந்திருக்கிறது, ஒரு தீமையினால் நிறைந்திருக்கிறபடினாலே இதெல்லாம் யார் விதைக்கிறானா? பிசாசு விதைத்து வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் பிசாசு அதை எல்லாருடைய இருதயத்திலையும் விதைத்து வைத்திருக்கிறான். அதை விளக்குங்க ஆண்டவரே, அதிலிருந்து நான் விலகி வாழணும் ஆண்டவரேன்னு சொல்லி இந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம்.